கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பன்னையின் குழந்தைகளே, வணக்க மாதத்தின் 27ஆம் தேதி இன்றைய நாளில் அன்னை மரியாள் கன்னியர்களுக்குள் உத்தம கன்னிகை என்கின்ற சிந்தனைகளோடு இன்றைய நாளிலே அன்னை மரியாளோடு நாம் கரம் பிடித்து நடப்போம். கன்னிமை என்று சொல்லப்படுகின்ற பொழுது கடவுளுக்கென அர்ப்பணிக்கப்பட்ட உடைபடா உள்ளத்தையும் உடலையும் தான் குறிப்பது கன்னிமை என்று சொல்லுவார்கள். இந்த வரிசையில் அன்னை மரியா கன்னிமை குன்றாமலே குழந்தையை பெற்றெடுத்தாள் என்பதிலே நாம் வேதத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். இந்த நிகழ்வினை அன்னையாம் திருச்சபை கூட நமக்கு பிரகடனப்படுத்துகிறது. அன்னை மரியாள் கன்னியர்களுக்குள் உத்தம கன்னிகையாக இருக்கிறாள் என்று நமக்கு சொல்லுகிறது. கன்னியர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இவர்கள் தங்கள் உடலாலோ உள்ளத்தாலோ மாசுபடாமல் இருப்பதை குறிப்பதுதான் கன்னிகர்கள். உத்தமி என்று சொல்லப்படுகின்ற பொழுது நாம் ஒருவரை பார்த்தவுடன் உத்தமன் அல்லது உத்தமி என்று சொல்ல முடியவில்லை. அதற்கு ஒரு சில இலக்கணங்களை வகுத்திருப்போம். நம்முடைய சமுதாயத்தில் திருமணமாகாத திருமணமான பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தங்கள் உடல், உள்ளம், ஆன்மாவை மாசுபடாமல் காப்பதோடு மட்டுமல்லாமல் கற்பிற்கு விரோதமாக செயல்படாதவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களைத்தான் நாம் உத்தமி என்று சொல்ல முடியும். ஒருவேளை உடல் அளவிலோ அல்லது உள்ளத்தளவிலோ எந்த ஒரு பெண்ணானவள் மாசுபட்டிருந்தால் அவர்களை நாம் உத்தமி என்று சொல்லுவதற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையும் நாம் காணுகின்றோம். அந்த வரிசையில் அன்னை மரியாள் உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் ஆன்மா அளவிலும் மாசுபடாமல் தன்னை காத்திருந்தாள் என்பதை நாம் முழுவதுமாக காண முடிகிறது. அடுத்தபடியாக கன்னிகை என்று சொல்லுகின்ற பொழுது இங்கு கன்னிகை என்ற சொல் அன்னை மரியாவை குறிக்கிறதை நாம் காண முடியும். ஏனெனில் இவர் கன்னியர்களுக்குள் உத்தம கன்னிகையாக இருந்தார். இவர் கன்னி என்பதற்கு விவிலியத்தில் வேறு ஏதாவது காரணங்களை காண முடியுமா என்று பார்த்தோம் என்றால், எசாயா இறைவாக்கினர் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 14வது இறைவசனத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார் என்ற வாக்குறுதியை நம்மால் காண முடியும். கருவுற்றிருக்கின்ற இளம்பெண் ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார் என்று அடிக்கோடிட்டு காட்டப்படுகின்ற பொழுது மத்தேயு நற்செய்தியாளர் கூட 1ஆம் அதிகாரம் 22, 23 இறைவசனத்திலே நாம் வாசிக்க கேட்போம். அன்னை மரியாள் வானதூதர் கப்ரியேல் அந்த மங்கள வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாள் இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்று என்று தன் கன்னிகையை உறுதிப்படுத்துவதையும் நாம் காண முடியும். இவ்வாறு அன்னை மரியாள் தன்னுடைய கன்னிமை குன்றாமல் எப்பொழுதுமே இறைவனுக்கு உகந்தவளாக வாழ்ந்தாள் என்பதையும் நாம் காணுகின்றோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 25வது இறைவசனத்திலே நாம் காணுகின்றோம். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை என்று. இந்த வார்த்தையை நாம் படிக்கும் பொழுதும் நம் செவிமடல்கள் வழியாக கேட்கின்ற பொழுதும் அன்னை மரியாள் குழந்தையை பெற்றெடுக்கும் முன்னும் குழந்தையை பெற்றெடுத்த பொழுதும் கன்னியாகவே இருந்தார்கள் என்பதை உண்மையாக நாம் காணுகின்றோம். இவரின் கன்னிமை மாசுபடவில்லை என்பதற்கு விவிலியத்திலிருந்து 2 விளக்கங்களை நம்மால் கூற முடியும். ஒன்று, விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரம்
2வது இறைவசனம். மோசே நெருப்பால் எரிந்து கொண்டிருந்த முட்புதரை பார்க்கிறார். அது நெருப்பால் பற்றி எரிந்து கொண்டிருக்கும், ஆனால் சாம்பலாகவில்லை. அதைப்போல அன்னை மரியா இயேசுவை பெற்றெடுத்தாலும் அவருடைய கன்னிமை அழிந்து போகவில்லை என்பது முற்றிலும் உண்மை. எரிந்து கொண்டிருக்கின்ற முட்புதரானது சற்றும் சாம்பலாகாமல் அப்படியே தன்னுடைய முட்புதரின் தன்மையை நிறுத்தி வைத்து கொண்டிருக்கின்றதோ, அதேபோல அன்னை மரியாள் இறைமகன் இயேசுவை இந்த மண்ணுலகிற்கு நம் அனைவருக்கும் பெற்று கொடுத்தது பொழுதும் தம் கன்னிமை எந்த விதத்திலும் மாசுபடாமல் குறைவு இல்லாமல் அப்படி அதை தெளிவாக கன்னிமையோடு இருந்தால் என்பதற்கு வேதத்தின் இந்த வாக்கியம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மேலும் யோவான் எழுதிய நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 19வது இறைவசனத்தில் நாம் இவ்வாறு காணுகின்றோம். சீடர்கள் யூதர்களுக்கு அஞ்சி தங்கள் அறையை பூட்டி வைத்திருந்த பொழுதும் இயேசு உள்ளே வருகிறார். அதேபோல இயேசு கருவாக மரியாவின் உடல் என்ற சுவரின் வாயிலாக உள்ளே நுழைகிறார். இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு சீடர்கள் பயந்து ஒளிந்து தங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு தேடி வீட்டின் அறைக்குள் கதவுகளை தாழிட்டு உள்ளே அவர்கள் ஜெபத்திலும் இறை வேண்டலிலும் இருக்கின்ற பொழுது பூட்டியிருந்த அறைக்குள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளே நுழைந்து உங்களுக்கு சமாதானம் என்று எந்த அளவிற்கு சொன்னாரோ, அதேபோல அன்னை மரியாளுடைய கருவறையிலே கன்னிமை குன்றாமல், கன்னிமைக்கு கலங்கமில்லாமல் அன்னை மரியாள் உதரத்திலே இயேசு தங்கி இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறந்தார் என்பதற்கு இந்த வேத வசனமும் சிறந்த ஒரு சாட்சியமாக நம்மால் காண முடியும். இப்படியாக அனைத்து விவிலிய விளக்கங்களையும் தியானித்து சிந்தித்த பிறகுதான் நம் அன்னையாம் திருச்சபை அன்னை மரியாளை கன்னியர்களுள் உத்தம கன்னிகை என்று சொன்னது. மேலும் நாம் பார்த்தோமென்றால் கிபி 325ஆம் ஆண்டு முதல் நைசியா பொது சங்கமானது இயேசு கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார் என்று கூறப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார் என்று கூறுகிறார்கள். இது கிபி 325ஆம் ஆண்டு முதல் நைசிய பொது சங்கத்தில். கிபி 533ஆம் ஆண்டு 2ஆம் கான்ஸ்டாண்டினோபிள் திருச்சங்கமானது மரியாவை எப்பொழுதும் கன்னி என்று அழைக்க ஆரம்பித்தது. அதோடு மட்டுமல்லாமல் கிபி 649ஆம் ஆண்டு லாத்திரன் சங்கம் மரியாவை கன்னி, முக்காலத்து பெண்மணி என்று அறிவித்தது. அந்த அன்னையை நோக்கி நாம் இன்று இதே வேதவசனத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த அளவிற்கு அன்னை மரியாள் கன்னியர்களுள் உத்தம கன்னிகையாக என்றும் காணப்படுகிறாள். கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கன்னியர்களுள் உத்தம கன்னிகை என்று அன்னை மரியாளை இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது, இந்த உத்தம கன்னிகை எந்த அளவிற்கு இறைவன் தன்னிடம் எதிர்பார்த்த அந்த பணி வாழ்வை, கன்னிமை குன்றா வாழ்வை, மீட்பின் திட்டத்தினுடைய வாழ்வை, பிறருக்காக தன்னையும் தன் மகனையும் அர்ப்பணிக்கக்கூடிய வாழ்வை உணர்ந்து அன்னை மரியாள் எப்படி இந்த மண்ணுலகிலே தன் பயணம் முடிகின்ற வரையில் சற்றும் தயங்காமல் குறைகளும் இல்லாமல் இருந்தாலோ, அந்த தாயினுடைய பிள்ளையைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்முடைய உள்ளத்திலும் உடல் அளவிலும் எந்த குறைகளும் இல்லாமல் நாம் நம்மை பாதுகாத்து
கொள்ள வேண்டும் என்றுதான் அன்னை மரியாள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறாள். ஏனென்றால் இந்த தாயின் பிள்ளைகள் அல்லவா நாம் அனைவருமே. இந்த தாயினுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது இந்த தாய் தன்னை எந்த அளவிற்கு மாசுபடாமல் இறைவனுடைய பார்வையிலே தூயவளாக இருந்தாலோ, நாமும் அதே போல இறைவனுடைய முன்னிலையில் தூயவர்களாக, என்றுமே இறைவனுக்கு உகந்தவர்களாக, இறை திட்டத்தை உணர்ந்தவர்களாக வாழ முயலுவோம் என்ற வாக்குறுதியை இந்த நாளில் அன்னை மரியாள் திருமுன்னிலையில் நாம் சமர்ப்பிப்போம். அதுவே சிறந்த வாக்குறுதியாக இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் இந்த தாயின் பிள்ளைகள் என்பதிலே பெருமை கொள்ளுவோம். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளிலே நம் அன்னையினுடைய திருக்கரத்தை பிடித்து பயணிப்போம். இறையாசீர் என்றும் உங்களோடு.